நம்ம தமிழ் ஃபிலிம்ஸ் பெரும்பாலும் தெலுங்கு டப்பிங் செய்யப்பட்டு வெளியாகும். கண்டென்ட் நல்லா இருந்தா தமிழா இருக்கட்டும் தெலுங்கா இருக்கட்டும் ரெண்டு பக்கமும் ஹிட் ஆகும். ஆனா நம்ம தமிழ் படங்கள் தமிழ்லயே ஃபிளாப் ஆகி தெலுங்கு டப்பிங் வெர்ஷன்ல மட்டும் ஹிட் ஆன படங்கள் பத்தி தெரியுமா? ரீசெண்டா வெளியான குபேரா படத்தையே சொல்லலாம். என்னதான் 100 கோடி வசூல் பண்ணியிருந்தாலும் நம்ம தமிழ் நடிகர் தனுஷாவே இருந்தாலும் ஃபுல்லா தெலுங்குல மட்டுமே ஹிட் ஆகுச்சு. தமிழ்ல ஃபிளாப் தான் ஆகுச்சு. அப்புறமா சூர்யாவோட 24 மூவி இது கூட தெலுங்கு வெர்ஷன்ல தான் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுச்சு. தமிழ் வெர்ஷன்ல ஆவரேஜான ஹிட் தான் ஆகுச்சு. அப்புறமா விக்ரமோட இருமுகன் படம் கூட தமிழ்நாட்டுல பெருசா ஓடல. ஆனா தெலுங்கு ஸ்டேட்ல நல்ல ப்ராஃபிட் கொடுத்துச்சு. மேலும் விஷாலோட சண்டை கொல்லிட்டு படம் தமிழ்நாட்டுல ஆவரேஜான ஹிட் தான் ஆகுச்சு. ஆனா தெலுங்குல ஹிட் ஆகுச்சு, நல்ல ப்ராஃபிட்டையும் கொடுத்துச்சு. சூர்யாவோட சிங்கம் 3 படம் கூட தமிழ்நாட்டுல ஃபிளாப் ஆகுச்சு, தெலுங்கு வெர்ஷன்ல ஹிட் ஆகுச்சு. அதோட தனுஷோட மாரி 2 படம் கூட தெலுங்குல ஹிட், தமிழ்ல ஃபிளாப். மேலும் நம்ம தமிழ்ல வந்த பிச்சைக்காரன் தமிழ் வெர்ஷன்ல ஹிட் தான் ஆகுச்சு. மொத்தமா 18 கோடி வரைக்கும் வசூல் பண்ணுச்சு. அதுக்கப்புறமா தெலுங்குல டப் பண்ணி வெளியிட்டாங்க. தமிழை தாண்டி தெலுங்குல 26 கோடி வரைக்கும் வசூல் பண்ணிச்சு. தெலுங்கு வெர்ஷன்ல தான் தமிழை விட டபுள் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுச்சு. இதையெல்லாம் தாண்டி 1000ல் ஒருவன் தமிழ் வெர்ஷன்ல ஃபிளாப் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். நாம கொண்டாடின தவிர நம்ம வரலாற்றோட முக்கியமான படத்தை தெலுங்கு வெர்ஷன்ல தெலுங்கு ரசிகர்கள் ஹிட் ஆக்கியிருக்காங்க. மேபி இதனாலயோ என்னவோ தெரியல, கார்த்தி ஒரு ஈவெண்ட்ல தமிழ் ஆடியன்ஸை விட தெலுங்கு ஆடியன்ஸ் நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதனால தெலுங்கு ஆடியன்ஸ் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு போல.